ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் கொஸ்டின் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிக்கிளோடைய ப்ரைஸ் வந்து எனக்கு இனிஷியலாக 10% இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் எனக்கு 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபைனலாக எனக்கு சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும், அதாவது பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அல்லது எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கும், இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இனிஷியலாக ஒரு ஆர்டிக்கிளோடைய ப்ரைஸ் வந்து எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். அதோட இனிஷியலா பிரைஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. கரெக்டா? அது என்னன்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அந்த பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இங்க தெரியாதனால நீங்க என்ன வேல்யூனாலும் நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். இங்க பர்சன்டேஜ்னால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பர்சன்டேஜ்ல என்ன சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் வேல்யூ 100ன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதனால என்ன பண்றேன்னா மேக்ஸிமம் வேல்யூ நான் 100 செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இனிஷியலா இதுதான் எனக்கு வந்து அந்த ஆர்டிகிளோட எனக்கு பிரைஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். 100ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவா இருந்திருக்கும், 110 இருந்திருக்குமா? கரெக்டா? இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு 110 கூடி இருந்திருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் என்னன்னாக்கா எனக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா, சோ இந்த 110ல எனக்கு 20% எவ்வளவு, 22வா? அப்ப இந்த 110ல எனக்கு 22 இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா எனக்கு எவ்வளவு கூடி இருந்திருக்கும், 132வா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்குமா? சோ இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப ஃபைனலா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அல்லது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் இனிஷியலா எவ்வளவு வேல்யூ நான் செட் பண்ணிருந்தேன், 100ன்னு வைக்கும் போது எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, ஓவராலா எனக்கு 132ன்னு வந்திருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, வேல்யூல எனக்கு 32 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 100ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? சோ அப்ப 32 டிவைடட் பை 100 எவ்வளவு பர்சன்டேஜ் கேக்குறதுனால இன்டூ 100, சோ 32%. இங்க நீங்க 100ன்னு வச்சீங்கன்னா எவ்வளவு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதுதான் உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸோட வேல்யூவா இருக்கும். கரெக்டா? ஏன்னா 100க்கு எவ்வளவுன்னு பாக்குறேன்னா பர்சன்டேஜ், எனக்கு 100க்கு எனக்கு 32 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றனால 32% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, சோ இது ஒரு மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம். இதே இதை பாத்தீங்கன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இன்னொரு டைப் இப்ப 100 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அந்த ஆர்டிகிளோட பிரைஸ் வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுதா? கரெக்டா? 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு 110% இருந்திருக்குமா? கரெக்டா? அதாவது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ பர்சன்டேஜ் நான் 100% சொல்லியிருந்தேன். இதுல மொத்தம் எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு எனக்கு போயிருந்திருக்கும், 110%க்கு போயிருக்குமா? கரெக்டா? சோ அப்போ 110%னா 110/100 எழுதுவோமா? அதான் இங்க போட்டிருக்கேன். 100ல எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுதா? 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை எப்படி எழுதலாம், 120 டிவைடட் பை 100 எழுதலாமா? ஓகேவா? சோ 100 கேன்சல் ஆயிரும், 2 0 கேன்சல் ஆயிருமா? 11 into 12 132. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இனிஷியலா வச்சிருந்த வேல்யூ எனக்கு 100ன்னு இருந்துருச்சு. இப்போ எனக்கு ரெண்டு சக்சசிவ் எனக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னாக்கா 132க்கு வந்திருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 32% எனக்கு இன்க்ரீஸ்ன்றது சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்கு. சக்சசிவ் வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அல்லது சக்சசிவ் வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகி அகைன் டிக்ரீஸ் ஆகுது, இல்லைன்னா ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, x plus y plus xy by 100. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ராஃபிட் லாஸ்லயே யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாலாம், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல பிளஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா இன்க்ரீஸ்ன்னு சொல்றது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளஸ், டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி 20% இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டுமே எனக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு. கரெக்டா? அப்போ பிளஸ் தான். ஓகேவா? ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, இனிஷியலா 10% பிளஸ், பிளஸ்னா இன்க்ரீஸ். ஓகேவா? அடுத்து 20% பிளஸ் 10 into 20 divided by 100. ஸோ என்ன வரும், 30 plus 2 32%. இது டைரக்டா என்ன கிடைக்கும்னா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஆர் டிக்ரீஸ் பர்சன்டேஜ்ன்றது கிடைக்கும் இந்த ஃபார்முலால இருந்து. ஓகேவா? டைரக்டா கிடைக்கக்கூடியது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் பர்சன்டேஜ் டிக்ரீஸ். ஓகேவா? இதுல வேல்யூ பாசிட்டிவா வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதே இது எனக்கு இந்த இடத்துல நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, -32 வந்துருச்சுன்னா 32% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? சோ இது ஒரு டைப். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷியோ மெத்தட், அது ஒரு டைப். மொத்தம் 4 டைப் இருக்கு.
அதுல உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம்முக்கு ஏற்ற மாதிரி எது உங்களுக்கு சிம்பிளா வருதோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா 10% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்? 1/10. அப்ப எனக்கு 10ல எனக்கு 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 10% எப்படி எழுதலாம்? 1/10 எழுதலாம்ல, கரெக்டா? அப்ப இந்த 10ல எனக்கு 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? 10:11 வந்துருமா? அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுதா? 20% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்? 1/5. அப்ப 5ல எனக்கு 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும்? 5:6. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா காமனா கேன்சல் பண்ண வேண்டிய டைம் இந்த ரேஷியோக்கு அங்கிட்ட இங்கிட்ட இருக்கிறத நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும்? இங்க 5 டைம் 3 டைமா? ஸோ 25:33. அப்ப எனக்கு இனிஷியலா 25 இருந்தது. இப்ப 2 சக்சசிவ் பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 33க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 8 எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து? 25ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா என்ன பண்ணுவோம்? எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்போ எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதை தான் நம்ம பேஸ்ல வைப்போம், கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணா 432% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த 4 மெத்தட்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ இல்ல சம்ல வந்து எது வந்து ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது இந்த ரேஷியோ மெத்தடை தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா இந்த ரேஷியோ மெத்தட்ல என்ன அப்படின்னாக்கா காமனா கேன்சல் பண்ண வேண்டிய டைம் இதெல்லாமே கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி பர்சன்டேஜ்ல கொடுத்தாலும் சரி இல்ல ஃபிராக்ஷன்ல கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் சரி இந்த ரேஷியோ மெத்தட் உங்களுக்கு சிம்பிளா வரும். இப்போ டைரக்டா சம்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. In the first month, the income of Mohan increases by 30% and the second month, the income decreases by 30%. What will be the percentage increase or decrease in the income after 2 months? 2 மாசம் கழிச்சு அவனுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது பாருங்க, 30% இன்க்ரீஸ் ஆகுது, 30% டிக்ரீஸ் ஆகுது. சேம் வேல்யூ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார்முலா சொல்லியிருந்தேன்ல, x + y + xy/100 சொல்லியிருந்தேன்ல, சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். அல்லது பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு ஹோல் இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போறது ஈஸி. ஒரு டெசிமல் வேல்யூவோ அல்லது வந்து ஒரு 12% இல்ல 15% இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இதுல போறதை விட நீங்க ரேஷியோ மெத்தட்ல போறது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல பாருங்க என்ன கொடுத்துருக்கான்? 30% இன்க்ரீஸா? ஸோ இன்க்ரீஸ்னா பிளஸ். ஓகேவா? பிளஸ்ல தான் இருக்கு. அடுத்து அகைன் 30% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளஸ் 30 × -30 டிவைடட் பை 100. ஏன்னா பிளஸ் 30 -30 கேன்சல் ஆயிருமா? இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒரு 0 கேன்சல். ஸோ -9 வருது. ஸோ இங்க கிடைக்கிறது எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன்? ஓவரால் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அப்ப நெகட்டிவ்ல வருது. நெகட்டிவ்ல வருதுன்னா என்ன அர்த்தம்னா 9% டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A number is decreased by 24% and then increased by 18%. What is the net increase or decrease percentage in the number? Okay, so என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு நம்பர் இனிஷியலா எனக்கு 24% டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு 18% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 24% ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன வரும்? 6/25. கரெக்டா? சோ அப்ப எனக்கு என்ன அர்த்தம்னா 24% டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். அதாவது 25ல எனக்கு 6 பார்ட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சோ ரெடியூஸ் ஆச்சுன்னா எனக்கு ஃபிராக்ஷன் எனக்கு என்ன வரும்? 25 இங்க 25ல 6 போச்சுனாக்கா எனக்கு என்ன வரும்? 19 வருமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 18% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 18% ஃபிராக்ஷனா மாத்தினா எனக்கு என்ன வரும்? 9/50. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த 50ல எனக்கு 9 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 50ல 9 பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? 50:59 இருக்குமா? இப்ப கேக்குறது என்ன கேக்குறாங்க? ஓகே, வாட் இஸ் த நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ இதுல என்ன பண்ணலாம்னா 25 × 50 1250. அடுத்து 59 × 19. இதுல நான் என்ன பண்றேன்னா 59 × ஃபர்ஸ்ட் 20 நான் கால்குலேட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 59 மைனஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 59 எனக்கு 19 தடவை மல்டிப்ளை பண்ண சொல்றேன். நான் 20 தடவை நான் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு டைம் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 59 × 20 1180. 1180ல நான் ஒரு 59 நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1180ல எனக்கு ஒரு 59 மைனஸ் பண்ணிட்டாக்க என்ன வரும்?
1121. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த ரேஷியோ எனக்கு கிடைச்சிருச்சு. 1250 1121 தெரிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு இனிஷியலா இருந்தது 1250 இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 1121க்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு எவ்வளவு வேல்யூ எனக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. 1290 எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. கரெக்ட்? 129 ரெடியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? எதுல இருந்து ரெடியூஸ் ஆகுது? 1250 இருந்து ரெடியூஸ் ஆகுது. கரெக்டா? இன்டூ 100. ஸோ கேன்சல் பண்றது பாருங்க. 1290 டிவைடட் பை 125 இருக்கு. கரெக்டா? இந்த 129ல எனக்கு 125 எனக்கு எத்தனை டைம் கேன்சல் ஆகும்? 1 டைம் கேன்சல் ஆகுமா? கரெக்டா? இங்க 0 இருக்கு. ஸோ அப்ப எனக்கு 10 பாயிண்ட் சம்திங்ல தான் எனக்கு ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் பாக்குறேன், எனக்கு 10 பாயிண்ட் எதுவும் இருக்கான்னு. ஓகே, ஆப்ஷன் பி பாருங்க, 10.32% எனக்கு டிகிரீஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்க வேல்யூ பாருங்க, எனக்கு இனிஷியலா இருந்ததும் எனக்கு என்ன இருக்கு, இப்ப ரெடியூஸ் தானே இருக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 10.32% எனக்கு டிகிரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 2 successive increments of 30% each is by what percentage more than 2 successive decrements of 30% each. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 2 சக்சசிவ் இன்க்ரிமெண்ட் 30% இன்க்ரீஸ் ஆகுது, அகைன் ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கும் அதே மாதிரி 2 சக்சசிவ் டிக்ரிமெண்ட் ஆகுது. அந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா உள்ள பர்சன்டேஜ் வந்து எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கறான். ஓகேவா? 2 சக்சசிவ் டிக்ரீஸ் பர்சன்டேஜை விட 2 சக்சசிவ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ சேம் வேல்யூ இருந்தா நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், டைரக்டாவே என்ன பண்ணுங்க, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்ல. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 2 சக்சசிவ் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 30%. ஸோ அப்ப 30% பிளஸ் 30% பிளஸ் 30 இன்ட்டு 30 பை 100 69% வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க, -30 -30 இங்க என்ன வரும், -30 இன்ட்டு -30 வரும். கரெக்டா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்க பிளஸ் ஆயிரும், டிவைடட் பை 100. இங்க என்ன ஆயிருது, -60 பிளஸ் 9 51%. ஸோ இங்க இப்ப எனக்கு என்ன கேட்கிறான்னா, இந்த 2 சக்சசிவ் இன்க்ரிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூ 2 சக்சசிவ் டிக்ரிமெண்ட்டை விட எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு இங்க எவ்வளவு அதிகமா இருக்கு, எனக்கு 18 பார்ட் அதிகமா இருக்கு. எதுல இருந்து எனக்கு அதிகமா இருக்கு, 51ல இருந்து எனக்கு அதிகமா இருக்கு. கரெக்டா? ஸோ இதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. 35 பாயிண்ட் சம்திங் வரும். ஆப்ஷன்ல என்ன இருக்கு, 35.29% இருக்கு, அதான் ஆன்சர். ஓகேவா? கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. 35.29% வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம், the price of an article is first increased by 40% and then decreased by 45% due to the reduction in sales. Find the net percentage change in the final price of the article. ஸோ இப்போ பார்த்த அதே மாடல் தான், நீங்க அதுக்கு ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் சம், during the previous year the price of an electronic item increased by 10% and this year the price of the same item decreased by 10%. If the price of an electronic item at present 66,000, then what was the price of the discussed electronic item in the beginning of the previous year? Okay, என்ன கேக்குறாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமோட பிரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த இப்போ வந்து அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமோட வேல்யூ வந்து 66,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? போன வருஷம் என்ன இருந்திருக்கும் கேக்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம், இதுக்கு முன்னாடி வருஷத்துல அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்கான். இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 10% எனக்கு கம்மியாகுதுன்னு கொடுத்துட்டான். சேம் பர்சன்டேஜ்னால நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ணுங்க, அப்பதான் சிம்பிளா வரும்னு சொல்லியிருந்தேன். ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன வரும், ஸோ 10% இன்க்ரீஸ் 10% டிக்ரீஸ். அடுத்து 10 இன்ட்டு மைனஸ் 10 பை 100. ஸோ -1%. 1% டிக்ரீஸ் எனக்கு ஃபைனலா வந்துருச்சு. அவன் கேட்கறது என்ன, அவன் கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
ஸோ இப்ப எனக்கு 66,000 அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த ரேட் வந்து எனக்கு 66,000 அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப எனக்கு போன வருஷம் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 1%, 1% ரெடியூஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. 1% ஃபிராக்ஷனா மாத்திரம் எனக்கு என்ன வரும்? 1/100. அதாவது என்ன அர்த்தம்னா எனக்கு போன வருஷத்தை காட்டணும், இந்த வருஷம் எனக்கு 1% எனக்கு கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டான். போன வருஷம் எனக்கு 100 இருக்குன்னா இப்ப எனக்கு 1% கம்மியாதான், 100ல எனக்கு 1 குறைஞ்சிருச்சுன்னா இப்ப எனக்கு எவ்வளவா இருக்கும்? 99 இருக்குமா? அவன் இப்ப உள்ள வேல்யூ எனக்கு கொடுத்துட்டானா எவ்வளவு? 66,000 கொடுத்துட்டானா? அப்ப இந்த 99 பார்ட் தான் எனக்கு இந்த 66,000 அப்படின்னா அவன் கேக்குறது 100 பார்ட் என்ன? போன வருஷம் என்னவா இருந்திருக்கும்? போன வருஷம் எனக்கு 100 இருந்திருக்கு, இந்த வருஷம் 1 குறைஞ்சு எனக்கு 99 இருந்திருக்கு. போன வருஷம் 100. 11ஆல கேன்சல் பண்ணா 9 டைம். அடுத்து 3ஆல கேன்சல் பண்ணலாமா? 2000 by 3 6666.66 போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இதான் ஆன்சர். 99 பார்ட் தான் 66,000, 100 பார்ட் என்ன? 66,666 அப்ராக்சிமேட்டா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. The price of rice per kg is increased by 18%, and the quantity of rice bought decreased by 22%. What was the percentage change in the amount spent on the rice? Okay. என்ன சொல்லியிருக்காங்க? இதுல பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அவன் வாங்குற குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவன் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்ல எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிருந்திருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, சோ 18% இன்க்ரீஸ் ஆகுதா? 18% ஃபிராக்ஷனா மாத்தினா எனக்கு என்ன வரும்? 9/50. அதாவது எனக்கு இனிஷியலா எனக்கு 50 இருந்தது, இப்ப என்ன ஆகுது? 50ல 9 எனக்கு இன்க்ரீஸ் ஆகி 59 மாறுது. கரெக்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 22% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றான். எது? குவான்டிட்டி எனக்கு 22%. இது பிரைஸ், இது குவான்டிட்டி. சரியா? பிரைஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டி எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. 22% ஃபிராக்ஷனா மாத்திரம் எனக்கு 11/50. கரெக்டா? சோ அதாவது 50ல எனக்கு 11 பார்ட் எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? சோ அப்ப 50ல எனக்கு 11 பார்ட் டிக்ரீஸ் ஆனா இப்ப எனக்கு என்னவா இருக்கும்? 39க்கு இருக்குமா? கரெக்டா? ஓகே, இப்ப அவன் கேக்குறது அமௌண்ட் ஸ்பெண்ட், எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பானோ அதுல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்சஸ் வந்திருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, பிரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணாதானே அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் என்னன்றது தெரியும். கரெக்டா? இதுல ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ரைஸ் வந்து இப்ப ஒரு 5 ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா? அவன் மொத்தம் எத்தனை கிலோ வாங்குறான்னா ஒரு 5 கிலோ வாங்குறான்னா அப்ப எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பான்? 25 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிருப்பான்னா அப்ப பிரைஸையும் குவான்டிட்டி எனக்கு மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா அவன் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் கிடைக்கும். சோ அப்ப இந்த ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு கிடைக்கக்கூடியது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா அவன் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் உடைய ரேஷியோ எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சோ 50 × 50. இதுல 59 × 39 நான் என்ன பண்றேன்னா 60 × 39 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 60 × 39 பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா ஒரு 39 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 60 × 39 2340. சோ அதுல எனக்கு ஒரு 39 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா என்ன வரும்? 2301 வரும். ஓகேவா? சோ இப்ப இங்க பாருங்க, எனக்கு 2500. இது இந்த ரேஷியோ எனக்கு என்ன ரேஷியோ அப்படின்னாக்கா அவன் எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணானோ அதோடைய ரேஷியோ எனக்கு கிடைச்சிருச்சு. அமௌண்ட் ஸ்பெண்டோடைய ரேஷியோ எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இப்ப இனிஷியலா எனக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தானா 2500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தது, இப்ப எவ்வளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான்னா 2301 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆயிருக்கு? அவன் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்ல எனக்கு குறைஞ்சிருக்கு. அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு குறைஞ்சிருக்குன்னு கேட்கறாங்க. சோ 2500ல இதை மைனஸ் பண்ணாக்க என்ன வரும்? 199 எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? எதுல இருந்து? 2500ல இருந்து எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. அதோடைய பெர்சன்டேஜ் என்ன கேக்குறாங்க, அதனால இன்ட்டு 100 கேன்சல் ஆயிருமா? 199 டிவைடட் பை 25. இப்ப இந்த 199 இருக்கிறதுக்கு பதிலா எனக்கு 200 இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸாக்டா 8ஆல கேன்சல் ஆயிரும். கரெக்டா? 200 டிவைடட் பை 25 8. இங்க 199 இருக்கு. கரெக்டா? அப்ப 8 விட எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ கண்டிப்பா இந்த வேல்யூ 7.9 சம்திங்ல தான் எனக்கு முடியும்.
ஸோ அப்போ 7.9% எனக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்ராக்சிமேட்டா. ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, 7.96% டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, when the price of the sugar increased by 28%, the family reduced its consumption per month such that the expenditure on the sugar was only 12% more than before. If 10 kg sugar was consumed per month before this price rise, then what was the new consumption? Okay, இதே மாடல் சம் நாம போன வீடியோல பார்த்திருந்தோம். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி அவன் 10 கிலோ கன்சியூம் பண்ணிட்டு இருந்தான், இப்போ எவ்வளவு கன்சியூம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் அடிஷனலா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சுகரோட பிரைஸ் வந்து எனக்கு 28% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 28% ஃபிராக்ஷனா மாத்திரம் எனக்கு என்ன வரும், 28 டிவைடட் பை 100. ஸோ இதை 4ஆல கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும், 7/25 வரும். கரெக்டா? ஸோ அப்ப இனிஷியலா எனக்கு 25 பார்ட் இருந்தது, இப்போ என்ன ஆயிருதுன்னா 7 பார்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகி எனக்கு 32க்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுல அவன் என்ன சொல்றான்னா, அவன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 12% மட்டும்தான் எனக்கு கூடுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்டா? பிரைஸ் ரேஷியோவும் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவும் எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது பிரைஸும் எக்ஸ்பெண்டிச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றத நான் முன்னாடியே இதே மாடல் சம்ல சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்ப இந்த பிரைஸ் உடைய ரேஷியோ என்னவோ அதே தான் எனக்கு என்னவா இருக்கும்னா எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான், எனக்கு 12% தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இதுல 10%ன்றது எனக்கு 2.5, அதுக்கப்புறம் 2%ன்றது 0.5. அப்ப எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2.5 + 0.5 3 எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப எனக்கு 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இந்த 25ல 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு ஆயிருக்கும், 28 ஆயிருக்குமா? ஸோ இப்ப எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோன்ட்டு. கரெக்டா? எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு 28:32. கரெக்டா? ஸோ இந்த 12% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓகே. இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா, கன்சம்ஷன் 10 கிலோ சுகர் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தா இப்போ எவ்வளவு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நான் பிரைஸும் கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதை சொல்லியிருந்தேன்னா. கரெக்டா? ஸோ அப்போ பிரைஸும் கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க எனக்கு பிரைஸும் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எக்ஸ்பெண்டிச்சரும் கன்சம்ஷனும் எனக்கு என்ன ப்ரொபோர்ஷனலா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இது எனக்கு 7:8, எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 7:8 அப்படின்னாக்கா கன்சம்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்னா 8:7 இருக்கும். கரெக்டா? அப்ப இவன் கேட்கறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு கிலோ வாங்கிட்டு இருந்தா அப்படின்னாக்கா 10 கிலோ வாங்கிட்டு இருந்தா. இதுக்கு முன்னாடி ரேஷியோல இங்க எவ்வளவு பார்ட் இருக்கு, 8 பார்ட் இருக்கா? ஸோ அப்ப 8 பார்ட் தான் 10 kg அப்படின்னா 7 பார்ட் 10, அவ்வளவுதான். இப்ப எனக்கு எவ்வளவு கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறான். 7 பார்ட் அவன் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? கேன்சல் பண்ணா 4 டைம் 5 டைம் 35 டிவைடட் பை 4, 8 3/4, 8.75 வரும். ஓகேவா? ஸோ அப்ப இப்ப எவ்வளவு கிலோ வாங்கிட்டு இருக்கானா, முன்னாடி 10 கிலோ வாங்கிட்டு இருந்தவன் கரெக்டா இப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்னன்னா 8.75 kg தான் வாங்கிட்டு இருக்கான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம். The number of seats in a cinema hall is increased by 20% and the price of the ticket is also increased by 8%. What is the percentage increase in the revenue collected? Okay. ஒரு தியேட்டர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா 20% சீட் நம்பர் ஆஃப் சீட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க, அதே மாதிரி டிக்கெட்டோட ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ ஓவரால் கலெக்ஷன் ரெவன்யூல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸையும் அதே மாதிரி டிக்கெட்டோடைய ரேட்டையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதான எனக்கு ரெவன்யூ. கரெக்டா? எனக்கு ஒரு டிக்கெட்டோடைய ரேட்டு, அதாவது ஒரு சீட்டோடைய ரேட் வந்து எனக்கு 100 ரூபான்னு வச்சுக்குவோம். அவன் மொத்தம் எனக்கு 5 சீட் இருக்கு அப்படின்னாக்கா 500 ரூபா கலெக்ட் பண்ணிருப்பாங்களா, அந்த 500 ரூபான்றதா எனக்கு ரெவன்யூ. கரெக்டா? ஒரு டிக்கெட்டோட ரேட் எனக்கு 100 ரூபானா, ஸோ 5 டிக்கெட்டோட ரேட் என்ன, 5 சீட்டுக்கான டிக்கெட்டோட ரேட் என்ன அப்படின்னாக்கா 500 ரூபா. ஸோ அப்ப அதுதான் எனக்கு ரெவன்யூவா இருக்கும். அப்ப எனக்கு இந்த சீட் நம்பர் ஆஃப் சீட்டையும் டிக்கெட்டோடைய பிரைஸையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா எனக்கு என்ன கிடைக்கும்னா ரெவன்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. எனக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 20% ஃபிராக்ஷனா மாத்திரம் 1/5. ஸோ அப்ப எனக்கு இனிஷியலா இங்க சீட் எனக்கு 5 இருந்தது, இப்ப என்னவா மாறுதுன்னா எனக்கு 6 மாறுது. கரெக்டா? 1/5ல 5ல எனக்கு ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப 5ல எனக்கு ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு 6 மாறிடுக்கும். ஓகேவா? அடுத்து எனக்கு டிக்கெட்டோடைய ரேட் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 8% இன்க்ரீஸ் ஆகுது. 8% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்னா 2/25.
அப்போ 25ல எனக்கு 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு என்னவா மாறிடும்? எனக்கு 27 மாறிடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா எனக்கு ரெவன்யூ. கரெக்டா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 125 is to 27 into 6 162. அப்ப எனக்கு இங்க எனக்கு எவ்வளவு பார்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 37 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து? 125ல இருந்து. கரெக்டா? ஸோ இதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 4 டைம் 5 டைம் 148 divided by 5. 148 divided by 5 29.6%. அப்ப அவனுக்கு இந்த டிக்கெட்டுடைய ரேட்டையும் அதே மாதிரி சீட்டுடைய ரேட் இதையும் இன்க்ரீஸ் பண்றனால அவனுக்கு ஓவரால் ரெவன்யூல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 29.6% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? எக்ஸாம் பார்க்கலாம். A solution contains 18% of salt from which 25 liters of water is removed. The quantity of salt remains 24% in that solution. Find the quantity of the solution. Okay. இனிஷியல் குவான்டிட்டி என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18% சால்ட் எனக்கு இனிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டான். இப்போ 25% எனக்கு வாட்டர் ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகுறதுனால எனக்கு இப்போ எனக்கு சால்ட்டுடைய பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோ மாறுதுன்னா 24% மாறுதுன்றான். ஓகேவா? ஸோ இதை ரேஷியோ மாத்தினா எனக்கு என்ன வரும்? 3:4. இது எனக்கு பர்சன்டேஜ் சால்ட். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு அங்க வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் அதாவது அதிகமாக ஆக எனக்கு என்ன ஆகும்னா சால்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு கம்மியாகும். வாட்டர் ரிமூவ் ஆக ஆக எனக்கு என்ன ஆகும்னா ஸோ அந்த சால்ட் சொல்யூஷன்ல அவனுக்கு வாட்டர் ரிமூவ் ஆகுது அப்படின்னா இங்க சால்ட்டுடைய எனக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ப எனக்கு இங்க சொல்யூஷன் சால்ட் சொல்யூஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட்டா இப்பதான் நான் சொன்னேன். ஏன்னா இங்க சொல்யூஷன்ன்றது எனக்கு அந்த சால்ட்ல எனக்கு தண்ணி நிறைய ஆட் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் அதுல உள்ள அந்த சால்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல உள்ள தண்ணியோட கண்டென்ட் உங்களுக்கு குறைய குறைய என்ன ஆகும்னா இந்த சால்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு அதிகமாகும். ஸோ அப்ப சொல்யூஷனும் எனக்கு இங்க பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கா. ஸோ அப்ப இங்க 3:4ன்றது எனக்கு சால்ட்டுடைய பர்சன்டேஜ்னா அப்ப எனக்கு சொல்யூஷனோட பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா 4:3 இருக்குமா? கரெக்டா? அப்ப எனக்கு சொல்யூஷன் இனிஷியலா எனக்கு 4 பார்ட் இருந்தது. இப்ப எனக்கு 3 பார்ட்டா மாறிடுச்சு. எதனால அப்படின்னா எனக்கு 1 பார்ட் எனக்கு ரிமூவ் ஆனனால. கரெக்டா? அங்க இங்க எவ்வளவு எனக்கு ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னா 25 லிட்டர் எனக்கு வாட்டர் ரிமூவ் ஆயிருக்கு. கரெக்டா? சோ அப்ப இங்க 1 பார்ட் தான் எனக்கு அந்த 25 லிட்டர் அப்படின்னா அவன் கேட்கறது இனிஷியலா எனக்கு எவ்வளவு லிட்டர் இருந்திருக்குன்னு கேக்குறாங்க. இனிஷியலா இங்க எனக்கு எவ்வளவு பார்ட் இருந்திருக்கு? 4 பார்ட்டா. சோ அப்போ 4 பார்ட்ன்றது 100 லிட்டரா இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. Next sum இதே மாடல் தான். If 4 liter of water is evaporated on boiling from 12 liter of salt solution contains 7% salt, the percentage of salt in the remaining solution. Okay. So 12 liter வந்து salt solution இருக்கு. அதுல 4 liter water எனக்கு evaporate ஆயிருச்சுன்னா ஸோ மிச்ச சொல்யூஷன் இருக்கும்ல அதுல எனக்கு சால்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இனிஷியலா எனக்கு 12 லிட்டர் சால்ட் சொல்யூஷன் இருக்குன்ட்டாங்க. அதுல எனக்கு 7% சால்ட் இருக்கு அப்படின்ட்டாங்க. இப்ப எனக்கு 4 லிட்டர் வாட்டர் எவாபரேட் ஆகுது. இந்த 12 லிட்டர்ல சால்ட் வாட்டர் ரெண்டும் இருக்கும் தானே? கரெக்டா? இதுல 4 லிட்டர் வாட்டர் எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா மிச்சம் எனக்கு சால்ட் சொல்யூஷன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 8 லிட்டரா இருக்குமா? கரெக்டா? ஸோ இதுக்கு ரேஷியோ எனக்கு என்ன வரும்? 3:2. ஸோ இதுதான் எனக்கு என்னதுனாக்கா எனக்கு சால்ட் சொல்யூஷன். நான் போன சம்ல தான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? சொல்யூஷன் சால்ட் சொல்யூஷனும் பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ அப்ப இங்க 2:3 தான் எனக்கு என்னவா இருக்கும்? பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட்டா இருக்குமா? 3:2 எனக்கு சால்ட் சொல்யூஷன்னா அதுக்கும் எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட்டும் எனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப இது 3:2னா பர்சன்டேஜ் சால்ட் 2:3 இருக்கும். ஓகேவா? இனிஷியலா எனக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் வந்து எனக்கு 7% சொல்லிட்டான். ஓகேவா? இங்க எனக்கு இனிஷியலா எனக்கு பர்சன்டேஜ் சால்ட் எனக்கு எவ்வளவு பார்ட் இருக்கு அப்படின்னாக்க எனக்கு 2 பார்ட் இருக்கு. ஸோ 2 பார்ட் தான் எனக்கு 7% அப்படின்னா 3 பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு இப்போ உள்ள அந்த ரிமைனிங் சொல்யூஷன்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சால்ட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 2 பார்ட் எனக்கு 7னாக்கா
3 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்னா 10.5 இருக்கும். இதுதான் எனக்கு ரிமைனிங் மிக்சர்ல உள்ள சால்ட்டுடைய பர்சன்டேஜா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். A man's working hours per day were increased by 35% and his wages per hour were decreased by 25%. By what percentage were his daily earnings increased? என்ன சொல்லியிருக்காங்க? இதுல ஒரு மேனுடைய ஒர்க்கிங் ஹார் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா 35% இன்க்ரீஸ் பண்றாங்க. வேஜஸை என்ன பண்றாங்கன்னா குறைச்சிடறான். ஒர்க்கிங் ஹாரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேஜஸை குறைக்கிறான். ஸோ அப்படி பண்ணும்போது அவனோட ஏர்னிங்ஸ்ல எனக்கு எவ்வளோ வந்து எனக்கு டெய்லி வேஜஸ்ல எவ்வளோ எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ அவனோட ஒர்க்கிங் ஹார் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஒர்க்கிங் ஹாரையும் அதே மாதிரி அவனுடைய ஹாருக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா எனக்கு டெய்லி ஏர்னிங்ஸ். கரெக்டா? ஸோ அதாவது எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க. அப்பனா 5 மணி நேரம் ஒர்க் பண்றான்னா அவனுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 500 ரூபா கொடுத்துருப்பாங்களா? அந்த 500ன்றது அவனோட ஏர்னிங்ஸா இருக்கும். அப்ப இங்க ஒர்க்கிங் ஹாரையும் அதே மாதிரி அந்த ஒரு ஹாருக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது எனக்கு டெய்லி ஏர்னிங்ஸ். ஓகேவா? ஓகே, 35% ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா ஒர்க்கிங் ஹவர்ஸ். 35% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்? ஸோ 7/20. அப்ப இது 7/20 எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 20ல எனக்கு 7 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 20:27. அதுக்கப்புறம் வேஜஸ் பெர் ஹவர் டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகுதுனாக்கா 25% டிக்ரீஸ் ஆகுது. 25% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்? 1/4. அதாவது எனக்கு 4ல எனக்கு 1 பார்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னாக்கா எனக்கு என்னவா இருக்கும்? 4:3 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேஜஸையும் ஒர்க்கிங் ஹாரையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா எனக்கு என்னது? டெய்லி ஏர்னிங்ஸா. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? இது 80. ஸோ இது என்ன வரும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 81. ஸோ இப்போ எனக்கு இதுதான் எனக்கு என்ன ரேஷியோனா ஏர்னிங்ஸ், டெய்லி ஏர்னிங்ஸ் உடைய ரேஷியோ. கரெக்டா? இப்போ எனக்கு அவன் கேட்கறது இந்த ஏர்னிங்ஸ்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்கிறான். இங்க எனக்கு எவ்வளவு பார்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து? 80ல இருந்து. இதோடைய பர்சன்டேஜ் கேட்கறாங்க 100. 5/4ன்னு வரும். 1.25. அப்ப எனக்கு அவனோட ஏர்னிங்ஸ்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1.25% எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா when a number is increased by 216 it becomes 140% of itself. What is the number? Okay. ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு 216 எனக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த நம்பர் என்ன ஆகுதுன்னா 140% மாறிடுதுன்றான். ஸோ அப்ப என்ன கேட்கிறாங்கன்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்க 140% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்? 7/5. ஓகேவா? இந்த பேஸ் வேல்யூ தான் ஆக்சுவல் வேல்யூ. இது இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்த வேல்யூ. அப்ப என்ன சொல்றான்னா இந்த ஆக்சுவல் நம்பர்ல எனக்கு 216 ஆட் பண்றனால எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த நம்பர்ல 140% இன்க்ரீஸ் ஆகுதுன்றான். சரியா? அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இங்க ஃபிராக்ஷன்ல பார்க்கும்போது 5ல எனக்கு எவ்வளவு பார்ட் ஆட் பண்ணா எனக்கு 7 மாறுது? 2 பார்ட்டா. அப்ப இந்த 2 பார்ட்ன்றதா எனக்கு என்னவா இருந்திருக்கும்? அந்த ஆட் பண்ண 216 இருந்திருக்குமா? 2 பார்ட் தான் 216னா அந்த நம்பர் என்ன நம்பர்னு கேக்குறாங்க. 5 பார்ட் என்ன? ஸோ கேன்சல் பண்ணா 108. 108 into 5 540. ஓகேவா? ஒண்ணு இப்படி பண்ணுங்க. இல்லைன்னா இனிஷியலா எனக்கு அந்த நம்பர் என்ன நம்பர்ன்றது தெரியாது, 100ன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றேன்னா இந்த 100% வச்சுக்கோங்க. இந்த 100%ல 140 ஆட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, சாரி 216 ஆட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பர்சன்டேஜ் எனக்கு 140% மாறிடுது. இனிஷியலா என்ன நம்பர் இருக்கோ அதுல 140% மாறிடுதுன்றான். கரெக்டா? இது எப்ப? இங்க 216 ஆட் பண்றதுனால. அப்ப இங்க 216 ஆட் பண்றதுனால இந்த 100ன்றது 140 மாறுது. கரெக்டா? அப்ப இந்த 40% தான் எனக்கு என்னவா இருக்கும்? 216 இருக்குமா? கரெக்டா? சோ 40% தான் 216 அப்படின்னா 100% என்னன்னு பார்த்தாக்கா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? அந்த நம்பர் என்ன நம்பர்ன்றது தெரிஞ்சிடும். கேன்சல் பண்ணி பாருங்க, 540ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை தான் டைரக்டா இந்த 140 நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபிராக்ஷனை வச்சு முடிச்சுட்டேன். ஓகேவா? மோஸ்ட்லி இதை ட்ரை பண்ண பாருங்க, இதான் ஈஸியா வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம். If 75% of a number is added to 75, then the result is
த நம்பர் இட் செல்ஃப். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா ஒரு நம்பருடைய 75%ல 75 ஆட் பண்ணும்போது அகைன் அதே நம்பர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நம்பர் என்ன நம்பரா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, 75% ஃபிராக்ஷனை மாத்தினா எனக்கு என்ன வரும், 3/4. ஓகேவா, இப்போ என்ன சொல்றேன்னா இதுதான் 75%. இந்த 7, அதாவது இது வந்து எனக்கு பேஸ் 100%. இது எப்படி எழுதுவோம், 75%னா 75/100 எழுதுவோம். 100ல இது 75%. இந்த ஃபிராக்ஷனை மாத்தினா இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. இதுல எனக்கு 75%ன்றதா எனக்கு இந்த 3. கரெக்டா, இதுல எனக்கு என்ன சொல்றாங்கன்னா 75ன்ற ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது அகைன் இதே நம்பர் எனக்கு கிடைக்குதுன்றாங்க. கரெக்டா, ஸோ அப்போ 3யோட நான் என்ன நம்பரை ஆட் பண்ணா அகைன் இந்த நம்பர் வரும், எனக்கு 1 ஆட் பண்ணாதான் அந்த நம்பர் வரும். கரெக்டா, அப்போ இந்த 1 ஆட் பண்ற வேல்யூ தான் எனக்கு என்னதுன்னா அதுதான் எனக்கு 75 இருக்குமா. ஸோ அப்போ 1 பார்ட் தான் எனக்கு 75னா 4 பார்ட் என்னவா இருக்கும், 300 இருக்கும். ஸோ அதுதான் அந்த நம்பரா இருக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் சம், இஃப் x exceeds 25% itself by 72 and y exceeds 40% of itself by 60, then y exceeds x by, okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா x வந்து 25% எக்ஸீட் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. எப்ப அப்படின்னு எவ்வளவு எக்ஸீட் ஆகுதுன்னா வேல்யூல எனக்கு 72 எக்ஸீட் ஆகுதுன்னு இருக்காங்க. கரெக்டா, ஸோ x exceeds 25% of itselfன்றாங்க. ஸோ எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதே இது எனக்கு 25% எக்ஸ் என்ன இருக்கோ அதை விட இந்த எக்ஸ் எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா எனக்கு 75 அதிகமா இருக்கு. அதாவது இப்ப எனக்கு எக்ஸ் என்னன்னு தெரியாது, இப்போ புரியும். நான் எக்ஸ் வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, 25% எக்ஸ் என்ன அப்படின்னாக்கா 25 இருக்குமா. எக்ஸ் 100னா 25% அதுல என்ன 25 இருக்குமா. இப்ப என்ன சொல்றேன்னா இந்த 25% ஆஃப் எக்ஸை விட இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்னா எனக்கு 72 அதிகமா இருக்கு. இப்ப இங்க எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு, ரேஷியோல எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு, இதை நான் ரேஷியோ மாத்திட்டேன்னா எனக்கு என்ன வரும், 4:1 வருமா. அப்ப இதை விட எனக்கு இது எவ்வளவு பார்ட் அதிகமா இருக்கு, 3 பார்ட் எனக்கு அதிகமா இருக்கா. ஸோ இந்த 3 பார்ட் தான் 75 அப்படின்னா 3 பார்ட் தான் எனக்கு 72 அப்படின்னா இந்த 4 பார்ட்ன்றதான எக்ஸ். கரெக்டா, இந்த 4 என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருமா. 3 தான் 72 அப்படின்னாக்கா எனக்கு 4 என்னவா இருக்கும், 96 இருக்குமா. ஸோ இதுல இருந்து எனக்கு எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா y exceeds 40% of itself by 60. ஓகேவா, அதே தான் y எனக்கு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, அதே இது yல 40%ன்றது எனக்கு என்னது, அதாவது இந்த 100ல 40%ன்றது 40. ஓகேவா, ஸோ இந்த 40யை விட இந்த 100 எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு, 60 அதிகமா இருக்கா. அந்த அதிகமான உள்ள வேல்யூ தான் அவன் கொடுத்துட்டான், 16 கொடுத்துட்டான். ஸோ 60 பார்ட் தான் 60னா 100 என்னவா இருக்கும், 100 எனக்கு இருந்திருக்கும். அப்போ எனக்கு y உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா, எக்ஸ் உடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு, y உடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒய்யை விட சாரி இந்த எக்ஸை விட ஒய் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்ல எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. எவ்வளவு எனக்கு வேல்யூல எனக்கு அதிகமா இருக்கு, எனக்கு 4 அதிகமா இருக்கு. எதுல இருந்து எனக்கு அதிகமாகுது, 96ல இருந்து அதிகமாகுதா. ஸோ இன்டூ 100, அப்ப 96ல இருந்து அதிகமாகுது. இதை கேன்சல் பண்ணாக்க என்ன வரும், 24. ஸோ 100 டிவைடட் பை 24 4.1666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டா 4.2%. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு அதிகமாக இருக்கு, அதாவது எக்ஸை விட ஒய் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா 4.2% அதிகமாக இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். Due to 25% reduction in the price of wheat per kg, John is able to buy 5 kg more for rupees 600. What is the original price of wheat per kg? இது கொஞ்சம் முக்கியமான டைப்பு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வீட்டுடைய ப்ரைஸில் எனக்கு 25% குறையிறனால அவன் வந்து 5 கிலோ அதிகமாக வாங்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ எனக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 25% ஃப்ராக்ஷனாக மாத்திரம் எனக்கு என்ன வரும், 1/4. ஸோ 25% ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1/4னா 4ல எனக்கு 1 பார்ட் ரெடியூஸ் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு என்னவா இருக்கும், 4:3 இருக்குமா. இது எனக்கு ப்ரைஸ் ரேஷியோ. ப்ரைஸும் எனக்கு குவான்டிட்டி எனக்கு என்ன ப்ரொபோர்ஷனலா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா. கரெக்டா, ஸோ
இது வந்து எனக்கு குவான்டிட்டி ரேஷியோ. ஓகேவா? அவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ 5 கிலோ எனக்கு அதிகமா வாங்குறேன்னு சொல்றான். பிரைஸ் குறையிறனால எனக்கு குவான்டிட்டியில எனக்கு அதிகமா வாங்குறான். இங்க 3ன்றது இப்ப எனக்கு 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா இந்த பிரைஸ் எனக்கு குறையிறனால அவன் குவான்டிட்டி அதிகமா வாங்குறான். கரெக்டா? எவ்வளவு குவான்டிட்டி எனக்கு அதிகமா வாங்குறான்னா 5 கிலோ அதிகமா வாங்குறான். இங்க ரேஷியோல பாருங்க, எனக்கு எவ்வளவு பார்ட் அதிகமா வாங்குறான்? 1 பார்ட் அதிகமா வாங்குறான்னா 1 பார்ட் தான் 5 கிலோ அப்படின்னா அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் வீட்னு கேட்கறான். இதுதான் எனக்கு ஆக்சுவல் பிரைஸ். கரெக்டா? இது எனக்கு என்னது ரெடியூஸ்டு பிரைஸா? அப்படிதானே? இது எனக்கு இனிஷியலா இருந்தது, இது எனக்கு ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்த பிரைஸோட ரேஷியோ. கரெக்டா? அப்ப எனக்கு ஆக்சுவல் பிரைஸுக்கு எனக்கு எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருக்கான்றது பார்க்கணும். ஆக்சுவல் பிரைஸுக்கு எனக்கு எவ்வளவு குவான்டிட்டி எனக்கு வாங்கியிருக்கான்? 3 பார்ட் வாங்கியிருக்கான்னா எனக்கு 1 பார்ட் தான் 5 கேஜினா 3 பார்ட் எனக்கு எவ்வளவு கேஜியா இருக்கும்? 15 கேஜி வாங்கியிருக்கான். அப்ப எனக்கு ஆக்சுவல் பிரைஸுக்கு அவன் வாங்கின குவான்டிட்டி எனக்கு எவ்வளவுனா 15 கிலோ வாங்கியிருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. அவன் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறான்னு சொல்லிட்டா கொடுத்துட்டான், அதுவே கிவன் 600 ரூபாய்க்கு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப இந்த 15 கிலோ எனக்கு 600 ரூபாய்க்கு வாங்குறான்னாக்கா அவன் கேட்கறது 1 கிலோ எனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பான்னு கேட்கறாங்க. 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். ஓகேவா? ஓகே. இதுல ஆக்சுவல் பிரைஸும் கேட்பாங்க, அதே மாதிரி ரெடியூஸ்டு பிரைஸும் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரெடியூஸ்டு பிரைஸ் கேட்டாங்கன்னா ரெடியூஸ்டு பிரைஸுக்கு எனக்கு எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருக்கான்னு பாருங்க. இப்ப அதையும் செஞ்சு காமிக்கிறேன். ரெடியூஸ்டு பிரைஸ் கேட்டாங்கன்னா ரெடியூஸ்டு பிரைஸுக்கு எனக்கு எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருக்கான்னு பாருங்க. 1 பார்ட் தான் எனக்கு 5 கேஜினா 4 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 20 கேஜியா இருக்கும். அப்ப எனக்கு பிரைஸ் கம்மி ஆகுறதுனால அவன் எவ்வளவு கிலோ வாங்குறான்னா 20 கிலோ மொத்தம் வாங்குறான். கரெக்டா? எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறான்? 600 ரூபாய்க்கு தான் அவன் வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப 600 ரூபாய்க்கு எனக்கு 20 கிலோ வாங்குறான்னா அப்ப அவன் கேட்கறது 1 கிலோ எனக்கு எவ்வளவு வாங்கியிருந்திருப்பான்? 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். ரெடியூஸ்டு பிரைஸ்ன்னு கேட்டா ஆன்சர் 30, ஆக்சுவல் பிரைஸ்ன்னு கேட்டாக்க ஆன்சர் 40. ஓகேவா? Okay. Next sum. If the price of rice is reduced by 24%, it enables allowed to buy 10 kg more rice for rupees 2500. The reduced rate of rice per kg is. Okay. இப்போ சொன்னேன்ல அதே மாடல் தான். இதுக்கு நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்ன்றதை நம்புறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்த கான்செப்ட்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.